நம்ம இன்றைக்கி பன்னீர் பராத்தா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்ததுக்கு எனக்கு கரெக்டாக 7 ஸ்டஃப்டு பராத்தா வந்திருக்கு. சப்பாத்தி மாவும் கரெக்டாக இருந்துச்சு, ஸ்டஃபிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. 2 உலக்கு கோதுமை மாவு, அதாவது 400 கிராம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். மாவு ட்ரை ஆயிடாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் மேலாக. பன்னீர் 200 கிராம். ஆயில் 1/2 டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம், இஞ்சி, கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள். இது நான் சில்லி பவுட்ரு போடுறதுனால நான் ஆயில் போட்டு வெங்காயத்தை வதக்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நீங்கள் வதக்கவே தேவையில்லை, அப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ துருவி வச்சுருக்க பன்னீர் அடுப்பு அமர்த்திடலாம். பன்னீர் போடவும் அடுப்பு அமர்த்திடுங்க. மல்லி, உங்கள்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பராத்தா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.